திமுக காங்கிரஸ் கூட்டணி அந்த ஒரு சலசலப்பு நின்ன மாதிரி இல்லை. இதில் யாரு கேம் ஆடுறாங்களா? ஏதாவது என்ன ஒன்றும் புரியல. நீங்கள் 2021 வரும்போதே ஆட்சியில் பங்கு அதிகாரத்து பங்குலாம் சொல்லாமல் தானே நீங்கள் அந்த கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க. 5 வருஷத்துக்கு முன்னே அசம்பிளிக்கு கூட்டணியாக தானே இருந்தீங்க. அப்போ யாரும் கேட்காத போது இப்போ திடீர்னு கேட்டுட்டோன்னா யார் வளர்ந்துருக்கா? காங்கிரஸ் வளர்ந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க விரும்பல. அவர் டேர்ம்ஸுக்கு காங்கிரஸ் வேணும்னு நினைக்கிறாரு. நாங்கள் காங்கிரஸ் அவர் கலட்டி விடுற நினைக்கிறாங்கிற தாண்டி காங்கிரஸே வந்து கோவப்பட்டு போட்டுன்னு நினைக்கிறாரு. காங்கிரஸ் சார் நீ மெயில் அனுப்புறாங்க சார், 4 இதை போட்டு எனக்கு 4 விஷயங்கள் சொல்றாங்க. கூடுதல் இடம் வேணும், எனக்கு உள்ளாட்சி தேர்தலில் அதிக பிரதிநிதித்துவம் வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும். மெயில் இதை விட என்ன வேணும்? வெளிப்படையாக கேட்க காங்கிரஸே வேண்டாம் கேட்க போய் தானே சார் அவருக்கு காங்கிரஸே வேண்டான்னு கூட கண்ணப்பன் சொல்றாரு. இந்த குரல் வந்து ஒரு மாணிக்கம் தாருடைய குரல் அல்ல. ஒரு மாணிக்கம் தாகூருக்காக வேண்டி ஸ்டாலின் இதுக்கு வந்து பதில் சொல்லணும். நாங்கள் தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியா. திமுக காங்கிரஸ் கூட்டணி அந்த ஒரு சலசலப்பு நின்ன மாதிரி இல்லை. இதில் யாரு கேம் ஆடுறாங்களா? ஏதாவது என்ன ஒன்றும் புரியலையே. ராகுல் காந்தி கேம் ஆடுற மாதிரி தெரியும். ராகுல் காந்தி தேவை என்ன இருக்கு? என்ன தேவைன்னு அவருக்கு தான் தெரியும். ஒரு வேளையில் 2024 தன்னை முன்னிறுத்துறாமல் ஸ்டாலினே முன்னிறுத்தி வெற்றி பெற்றுட்டாருங்கனால இதாக இருக்குமா தெரியல. வெற்றி பெற்ற அணி ஒரு ஸ்டேட்டஸ்கோ சீட்டு வேணும்னு கேட்கறது நியாயம். சரி, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னால் நீங்கள் 2021 வரும்போதே ஆட்சியில் பங்கு அதிகாரத்து பங்குலாம் சொல்லாமல் தானே நீங்கள் அந்த கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு நேற்று அமைச்ச கூட்டணி இல்லையே. 5 வருஷத்துக்கு முன்னே அசம்பிளிக்கு கூட்டணியாக தானே இருந்தீங்க. அப்போ யாரும் கேட்காத போது இப்போ திடீர்னு கேட்டுட்டோன்னா யார் வளர்ந்துருக்கா? காங்கிரஸ் வளர்ந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இல்லை மதிமுக தேஞ்சதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இல்லை விசிகா தேஞ்சு போச்சு வளர்ந்து போச்சுங்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது? அவங்கவுங்க ஒன்றான தானே ஜெயித்துட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த இடத்துக்குள்ள இந்த அணியை குழப்பி ஒரு தனக்கு ஒரு முக்கியத்துவத்தை தேடணும்னு ராகுல் காந்தி மாணிக் தாகூரை வச்சு பிளே பண்ணுற மாதிரி தான் தெரியுது. இல்லை நீங்கள் முன்னாடி கொடுத்த அந்த பல பேட்டிகளை பார்த்தீங்கன்னா இந்த அணியை பொறுத்தளவில் ஒரு இன்டாக்டான அணி, இதில் எந்த மாற்றமும் இல்லை, தொடர் வெற்றிகளை குவித்து கொண்டிருக்கக்கூடிய அணி, அதனால் இதில் எந்த மாற்றமும் வராது, அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றம் வரலையே. ஏன்னா எந்த மாற்றமும் வராமல் சேர்ந்தனுக்குன்னு தானே 90 விழுக்காடு காங்கிரஸ்காரங்க கருதுறாங்க. 18 காங்கிரஸ் எம்எல்ஏயும் திமுக கூட்டணியில் இருக்குன்னு தானே கருதுறாங்க. இவர் சோனியா காந்தி, இவர் மல்லிகார்ஜுன கார்கே, மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எல்லாரும் அதில் தானே இருக்கிறாங்க. அதில் தானே கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தைக்குள்ளே அங்கே தானே போட்டிருக்காங்க. சரி, வேற என்ன ஆப்ஷன் இருக்குது இதை தாண்டி உங்களுக்கு? இல்லை அவர் சொல்கிறது நீங்கள் பேச்சுவார்த்தை, நாங்கள் டீமை பற்றி 70 நாள் ஆச்சு அனௌன்ஸ் பண்ணி வச்சு திமுகலேருந்து எந்த அழைப்புமே இல்லை. அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசின பிறகு இப்போ 22ஆம் தேதி பேசலாம்னு சொல்கிறாங்க. அதுவும் எந்த அளவுக்கு உறுதியானு தெரியலைங்கிற மாதிரி தானே அவங்களுடைய கலத்தி விட்டுருவாங்கன்னு அச்சம் இருக்கா அவங்களுக்கு? அப்படின்னு கலத்தி விட மாட்டார். ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க விரும்பல. அவர் டேர்ம்ஸுக்கு காங்கிரஸ் வேணும்னு நினைக்கிறாரு. நாங்கள் காங்கிரஸ் அவர் கலட்டி விடுற நினைக்கிறாங்கிற தாண்டி காங்கிரஸே வந்து கோவப்பட்டு போட்டுன்னு நினைக்கிறாரோ? கோவப்பட்டு போகிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. சரி, அப்போ இவங்க எங்கே போனாலும் வேற இன்னொரு இடம் போனால் அது அடங்கி போவாங்க, சுத்தமாயிருவாங்க காங்கிரஸ். சரி, ஏன்னா வேற இடம் இல்லை. ஸோ இங்கே தான் நிற்பாங்க. வெற்றியில் தங்களுக்கு பங்கு அதிகம் இருக்கு. இடம் இல்லைன்னு சொல்றீங்க, அதான் அவங்க பேசுறாங்களே, நீங்க எல்லாருமே தாவக்க கூட போகணும்னு சொல்லி நிர்வாகிகள் ஒரு ஏட்டுச்சுர கற்பனை. செயற்குழு கூட்டத்துல மாணிக்கம் தாகூர் வந்து பேசும்போது மதுரையில வந்து அரசியல் தெரியாம பேசுறது, அதுல வந்து 18 எம்எல்ஏ ஒருத்தராவது தாவக்கா கூட போகணும்னு சொல்றாங்களா? தாவக்கா இப்போ ஒரு 18 விழுக்காடு வாக்க 2000 எம்பி சொல்றாரு. ஒருத்தர் தானே தாவக்கா கூட போகணும்னு அவர் இன்னொரு சொல்லலை. அவர் வந்து அண்ணன் ஸ்டாலின் தான் முதல்வர், 3 எம்பி 3 அமைச்சர் வேணும்னு தான் கேட்குறாரு. தாவேக்காவோட போகணுங்கிற வார்த்தையை அவர் சொல்லலை. இதில் தாவேக்கா ஆப்ஷனுங்கிறது பத்திரிகை கட்டுக்கதைகள் தான். தாவேக்கா ஆப்ஷன் சொல்ல அவங்க கூட்டத்தில் பேசும்போது அந்த ஒரு விருப்பம் இருக்குதுங்கிறது அவரே பேச்சு சொல்றாரு. அது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸாக பார்க்க முடியாது. அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இதுலேயும் கூட்டம் போட்டிருக்கணும். சத்தியமூர்த்தி பவனில் ஜெயலலிதாவுக்கு எதிராக கூட்டம் திரண்டு மூப்பனாக இருக்குன்ற மாதிரி ஒரு இருக்கணும். இங்கே வந்து 90 விழுக்காடு திமுகவோட வேணுன்னு தானே இருக்கிறான். ஒரு மாணிக்க தாகூர் மாவட்டத்தில் தானே போட்டிருக்கிறான். மற்ற 8 எம்பி மாவட்டத்துக்குள்ளே ஒன்றும் இல்லையே.
ப. சிதம்பரம் இல்லை, கார்த்திக் சிதம்பரம் இல்லை, மாணிக் தாகூருக்கு என்ன இருக்குன்னு சசிகாந்த் செந்திலே அடித்து கேட்டுட்டாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள திமுக கூட தான் நிற்கணும்னு 90 விழுக்காடு காங்கிரஸ்காரங்க கருதுறாங்கிறதான் 100% உண்மை. இல்லை, நீ அதை தான் சொல்லுங்க. இப்போ இவ்வளவு 90 விழுக்காடு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மாணிக்கம் தாகூர் இவ்வளோ பேசுகின்ற போது அப்புறம் அகில இந்திய தலைமையும் அவருக்கு எந்த விதமான நெருக்கடியுமே கொடுக்கலையே. இன்னைக்கு வந்து ட்வீட் போடுறாரு திரு மாணிக்கம் தாகூர், அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லைன்னு போடுறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் டெஸ்பரேட்டாக இருக்கிறாரு, அச்சம் இல்லைன்னு போடுறாரு. நான் நினைக்கிறதான் நடக்கும்னு நினைக்கல. அது இங்கே வந்து மெஜாரிட்டி வியூஸ் வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்குன்னு தெரிகிறாரு. வெளியேறினா ராகுல் காந்தியும் இவரோட சேர்ந்து அசிங்கப்பட வேண்டிய நிலைமை வந்துட்டுன்னு அவர் தெரிகிறார். அதனால தான் அச்சம் இல்லைன்னு வந்து. இல்லை சார், கரெக்டாக என்னன்னா, இவர் செல்வ பிறந்தகை கார்கே போய் மீட் பண்ணுறாரு. அதற்கு அடுத்து ஒரு ட்வீட்டாக இருக்குது, நீங்கள் வந்து தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் மட்டும்தான் இல்லை அகில இந்திய காங்கிரஸ் தலைவரை போய் நீங்கள் சந்திங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவர் மட்டும்தானே ட்வீட் போட்டுட்டு இருக்கிறாரு. இந்த ட்விட்டரை வந்து இன்னும் 8 எம்பி போட்டாங்கன்னா அது கரெக்டு. ஒத்த எம்பி மட்டும்தானே திமுக கூட்டணிக்கு வந்து ரெசர்வேஷனோட இருக்காரு, எதிராக இருக்காருன்னு கூட சொல்லலை. சரி, திமுக கூட்டணியில் ரெசர்வேஷனோட ஒத்த எம்பி மட்டும்தானே இருக்காரு, வேற யாரும் இல்லையே. சரி, இல்லை நான் இன்னொரு விஷயம் சார், அவர் கேட்கறதுல என்ன அந்த அளவுக்கு நியாயம் இல்லை, தப்புன்னு நான் சொல்ல வர மாட்டேன். ஒரு கட்சியும் கேட்கறது உரிமை. நீங்கள் முன்னாடி துவக்கத்தில் சொன்னீங்க 2021 நீங்கள் கேட்கவா செஞ்சீங்க, உள்ளதானே வந்தீங்க, சட்டப்பேரவை தேர்தலில் நின்னீங்க, இப்போ என்ன புதுசாக கேட்குறீங்க அப்படின்னா, சரி அப்போ கேட்கல இப்போ கேட்குறோம்னு சொல்கிறாங்க. கேட்கறது தப்பு இல்லை, அப்போ கேட்கல நீங்கள் கொடுக்கல, சரி இப்போ நாங்கள் கேட்குறோம் கொடுங்கங்கிறாங்க. கேட்கலன்னா 25 குறைச்சிருவாங்க, இதை கேட்கலன்னா கொடுத்ததையும் குறைச்சிருவாங்க. அப்போ அந்த டயத்தில் சொல்றீங்க கேட்டிருந்தாங்கன்னு சொல்றீங்களா? இப்போ கேட்டா இப்போ பேச்சுவார்த்தை நடக்கும்போது சரி, ஸோ கேட்டாதான் கிடைச்சது கிடைக்கும். புரியல. இப்போ நீங்க இப்போ 25ங்கிறது போன தடவை யாரு கேட்கா எங்க கேட்கறா, யாரு கேட்கா எங்க கேட்கறா? இப்போ தினமலர்லையும் குமுத ரிப்போர்ட்டில் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்டாலின் போய் யாராவது கேட்டாங்களா? சரி, அதை எப்படி கேட்க முடியும்? நான் என்னன்னா, இது இப்படிதானே வெளிப்படுத்த முடியும். ஒரு கட்சியில வந்து வெளிப்படுத்துறாங்க, அவங்க இன்னொரு நடத்தக்கூடிய சில கூட்டங்கள்ல பேசுவாங்க. தெளிவா வரேன் வெளிப்படுத்துறாங்க. ஸ்டாலின் போய் கேட்பாங்களா? நிர்வாகிகள் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் நீ மெயில் அனுப்புறாங்க சார், 4 இதை போட்டு எனக்கு 4 விஷயங்கள் சொல்றாங்க. கூடுதல் இடம் வேணும், எனக்கு உள்ளாட்சி தேர்தலில் அதிக பிரதிநிதித்துவம் வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும்ங்கிற மெயில். இதை விட என்ன வேணும்? வெளிப்படையா கேட்க காங்கிரஸே வேண்டாம் கேட்க போய் தானே சார் அவருக்கு காங்கிரஸே வேண்டான்னு கூட கண்ணப்பன் சொல்றாரு. ஆமா, அப்போ என்ன பண்ண காங்கிரஸே வேண்டான்னு சொல்ல இடத்துல நீ கேட்டுட்டு இருக்க போக வேண்டியதானே? கண்ணப்பன் வேண்டான்னு சொல்லிட்டாரு, இடத்த கிளம்ப வேண்டியது தானே. யார் கிளம்புறா? சரி, அப்போ இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் எதுக்கு பதில் சொல்றாரு? எங்களுக்கு ஒத்து வராது ஆட்சி அதிகாரத்துல பங்கு, தெளிவா சொல்லி எங்களுக்கு ஒத்து வராதுன்னு பதில் சொல்றாருன்னா அப்போ அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி ஆயிருக்குன்னு தானே அர்த்தம் திமுகவுக்கு வந்து. அப்போ இது வந்து இந்த குரல் வந்து ஒரு மாணிக்கம் தாகூருடைய குரல் அல்ல. ஒரு மாணிக்கம் தாகூருக்காக வேண்டி ஸ்டாலின் எதுக்கு வந்து பதில் சொல்லணும்னு நாங்கள். அப்போ அந்த குரல் வந்து ஒட்டுமொத்த குரலா மாறுவதற்கான சூழல் தெரியுது மாதிரி இருக்கு, அதனால அவர் பதில் சொன்னாரு. ஒட்டுமொத்த குரலா மாறினா காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு வெளியேறி அனாதையா போக வேண்டியதுதான். அந்த குரல் ஒருமித்த குரலா வந்துட்டா அப்படிதான் 2014 நிலைமை தான் காங்கிரஸுக்கு. பட் அப்படி அந்த எண்ணமே இல்லைன்னு சொல்றீங்க. அந்த மாதிரியான அப்படி ஒரு சான்ஸை ஸ்டாலின் எடுக்க விரும்பல, அதுதான் உங்களுக்கு பலம். சரி, எனக்கு என்ன ஒரு கிளாரிட்டினா சார், அதாவது திமுக வந்து இப்போ என்ன நினைக்குது, இவங்களா வெளியே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸ்டாலின் வெளியே அனுப்புறதுக்கு உள்ள சான்ஸ் எடுக்க விரும்பல, கலட்டி விடணும், வெளியே போட்டாப்புல நினைக்கலாம். இருக்கட்டும், தன் டைம்ஸுக்கு இருக்கட்டும்னு நினைக்கிறாப்புல. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டுட்டு இருங்க. சும்மா இந்த ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், இவ்வளோ சீட்டு கொடுங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க. அது இல்லை, தனியாட்சி இருக்கக்கூடிய ஒருத்தர் தோக்கக்கு முன்னே தோத்து போனேன்னு யாரும் ஒத்துக்குவா? அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை, அப்போ நீங்கள் தேர்தலுக்கு அப்புறம் அதை பற்றி பேசலாம்ங்கிறதுக்காக இந்த டேர்ம்ஸ்க்காக ஒத்து வருவாங்களான்னு கேட்குறேன். முடிவுக்கு அப்புறம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் சொன்னாங்கன்னா, இவங்க முதல்ல பேசட்டு போய் அவங்களும் பேசட்டு. ஸ்டாலின் இதில் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க. இன்னைக்கு உள்ள திமுக தரப்பு மாணிக்க தாகூர் வருத்தம் தெரிவிக்கணுங்கிற அளவுக்கு திமுக தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை போகுது. சரி, காங்கிரஸ் திமுக வேணுமா வேண்டாமான்னு முடிவு எடுக்க வேண்டிய நிலைமைக்கு காங்கிரஸ் தள்ளப்படும். அதுல 90 விழுக்காடு காங்கிரஸ்காரங்க திமுகவோட நிற்கணும்னு விரும்புறாங்க. மணிசங்கரையர் போன்ற காங்கிரஸ்காரங்கள்லாம் ஸ்டாலின் வந்து ரொம்ப உயர்வான இடத்துல வச்சு பார்க்குறாங்க. இதுவே ஸ்டாலினுக்கு இது ராகுலுக்கு ஒரு பெரிய அடி. ராகுல் இந்த இதில் மௌனம் காக்குறது, அவரு தனிமைப்பட்டு போறதுக்கான சூழல் தான் ராகுலுக்கு உருவாகுது. இல்லை, இப்போ நீங்கள் ஒரு திறனாய்வாளர் அடிப்படையில் காங்கிரஸ் வந்து இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தளவில் திமுக கூட இருக்கிறதுனால திமுகவுக்கு ஒரு லாபமாக அமையுமா, இல்லை அது காங்கிரஸுக்கு ஒரு லாபமா? 2 பேருக்கும் லாபம் தான்.
அதாவது காங்கிரஸ் 4.3 விழுக்காடு வாக்கெடுத்து வசந்தகுமார் தவிர எல்லாருமே டெபாசிட் இழந்த காங்கிரஸ் தான் அன்றைக்கி 10 எம்பி 10 எம்பின்னு இருக்காங்க, புதுச்சேரியும் சேர்த்து. ஆனால் அவங்க கூட்டணி 40 எம்பின்னு ஜெயிக்கிறாங்க. ஸ்டாலினும் 25 விழுக்காடு எடுத்து தோற்று போனவர் தான் 3 தடவை பெரிய வெற்றி பெறா இருக்கிறாப்புல. ஸோ இதில் கான்ட்ரிபியூஷன் திமுகவுக்கு பெரிய அளவில் இருக்குது, காங்கிரஸுக்கு சுமாராக இருக்குது. காங்கிரஸ் வந்து தன்னோட கான்ட்ரிபியூஷன் அதிகம்னு ஒரு தப்பு கணக்கு போட்டு கேட்குறாங்க. காங்கிரஸும் திமுகவும் சேரும்போது 30 விழுக்காடு 40 விழுக்காடாக மாறுது. அதில் 6 விழுக்காடு ஓட்டு மோடி பிரதமர்னு வாக்களித்தவங்க ஸ்டாலினுக்கு, கலைஞருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அதான் இந்த 4 தேர்தலில் தேர்தலில் தான் அந்த 6 விழுக்காடு வாக்குக்கும் காங்கிரஸுக்கும் சம்பந்தம் இல்லை. மீதி 4 விழுக்காடு ஓட்டு மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயலலிதா எடுத்த வாக்கில் ஒரு 4 விழுக்காடு ஓட்டு வந்து 1 விழுக்காடு சீமானுக்கும் 4 விழுக்காடு ஓட்டு ஸ்டாலின் கலைஞர் தலைமைக்கும் வருது, அன்னை கலைஞர். இந்த 4 விழுக்காடு ஓட்டு வர்றதுக்கு காங்கிரஸ் டிஎம்கே காம்பினேஷன் காரணம். காங்கிரஸுக்கு ஓட்டு 4 விழுக்காடு, வாசன் போனாலும் 4 விழுக்காடுன்னு வைப்போம். இந்த காம்பினேஷன் 4, இந்த காம்பினேஷன் 4 தங்களுக்குன்னு நினைக்கிறாங்க. மீதி 6 வந்தது மோடி பிரதமர்னு விழுந்த ஓட்டுல தான் 6 கலைஞருக்கு வந்திருக்கு. வந்ததே கூடுதலாக 4 தான். அதில் காங்கிரஸுக்கு பங்களிப்பு 1 தான் இருக்க முடியும். சில அவங்க காங்கிரஸ் தரப்புல சொல்லக்கூடிய தலைவர்கள் சில தரப்புல தான் சொல்றாங்க. இல்ல சார், பேச்சுவார்த்தையில ஸ்டாலின் இதுக்குள்ள வரல, பெர்சன்டேஜுக்குள்ள வரல. அவங்க அந்த பார்வை இருக்குல்ல, இப்ப திமுக அணி அப்படிங்கிறது வந்து இது ஒரு சிறுபான்மை இனத்திற்கான ஒரு ஆதரவான ஒரு அணி, அவர்களுக்கு ஆதரவுன்னு சொல்ல கூட ஒரு அரணா இருக்கக்கூடிய ஒரு அணி. இந்த தோற்றம் எல்லாமே காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால வரக்கூடிய தோற்றம் தான், திமுகவுக்கான தோற்றம் இல்ல. ஒருவேளை காங்கிரஸ் அங்கிருந்து வரும், அதுதான் தவறுன்னு சொல்றேன். அதுதான் நான் அந்த புள்ளி வரத்தை சொன்னேன். 10 விழுக்காடு உயருது, 6 விழுக்காடு ஓட்டு என்டிஏல இருந்து கலைஞர் தலைமைக்கு வந்த ஓட்டு. மோடியும் கலைஞர் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள்னு மோடி தலைமைக்கு விழுந்த வாக்கு தான் 6 விழுக்காடு கலைஞர் தலைமைக்கு வந்திருக்குது 2016. 4 விழுக்காடு ஓட்டு தான் அதிமுகவில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்குது. 1 விழுக்காடு ஓட்டு சீமானுக்கு போயிருக்குது. ஸோ இந்த ப்ராசஸில் காங்கிரஸ் திமுக காம்பினேஷனில் வந்ததே 4 விழுக்காடு ஓட்டு தான். மோடிக்கு ஓட்டு போட்டவன் காங்கிரஸ்காரனாக இருக்க முடியாது. காங்கிரஸ் திமுக காம்பினேஷனில் தான் மோடிக்கு ஓட்டு போட்டவன் கலைஞர்கிட்ட வந்தான்னு சொல்ல முடியாது. ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டவன் மோடியா லேடியான்னு கேட்டு மோடிக்கு எதிராக ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்ட ஓட்டில் 4 விழுக்காடு கலைஞர் காங்கிரஸ் தலைமைக்கும் 1 விழுக்காடு சீமானுக்கும் போச்சு. இந்த 4 விழுக்காடுக்கும் காங்கிரஸ் மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாதுங்கிறதா என்னோட பார்வை. ஸோ இப்போ இன்னொரு 6ல் காங்கிரஸுக்கு ஷேர் இல்லைன்னு சொல்றீங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, நான் கேட்டேன், அதாவது இதுல யாருக்கு லாபம் அப்படின்னு கேட்டால் 2 பேருக்குமே இதுல ஒரு லாபம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சரி, இப்போ ஒரு நடக்குது, இந்த மாதிரி ஒரு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னா இது ஒரு நஷ்டம் அடையக்கூடிய ஒரு காங்கிரஸ் தான் சுத்தமா நஷ்டம் அடைவான். 90 விழுக்காடு காங்கிரஸ் ஸ்டாலின் நின்றுவான். எந்த பக்கம் போனாலுமா, எந்த பக்கம் காங்கிரஸ் போனாலும் காங்கிரஸ் தனியா நிக்க போறது இல்ல, ஏதோ ஒரு தனியா கூட நிக்கலாமா? சொல்றேன், என் ஃப்ரெண்ட் ஜோசப் ரவி காமராஜ் ஆட்சின்னு 200 தான் தனிச்சு நிக்கணும். பலன் நிரூபிக்காத விஜய் திமுகவுக்கு ஏஜென்ட்னு காங்கிரஸ்காரன், பெரிய காங்கிரஸ்காரன் தொண்டன் தான். அவ்வளவு பெரிய கட்சி திமுகவே தனியா நிக்க தயார் இல்ல. ஆனா வந்து காங்கிரஸ் நிக்கட்டுமே. எப்படி எங்க மதுரையில ஒரு தொண்டன் பேசினால அதே மாதிரி ஜோசப் ரவி வல்டாரிஸ் மிகப்பெரிய தொண்டன், பெரிய ஆளு, என் ஃப்ரெண்டு, அவன் சொல்றான். நீங்க ஒரு தொண்டன் சொன்னீங்கல்ல, இப்படியும் ஜோசப் ரவிங்கிற ஒரு தொண்டன் சொல்றாங்கிறதா சொன்னேன். ஜோசப் ரவி பல்லாவரத்துல இருக்கிறான், காங்கிரஸ்ல பொறுப்புல இருக்கிறான். சரி, இப்ப நான் என்ன சொல்ல, அவரு பெருசா ஒண்ணு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு மரியாதையை கொடுங்க, நாங்க என்ன கேட்கிறோம், ஒரு அன்பா இருங்க, மரியாதையா இருங்க. நீங்க மரியாதை கொடுத்து நீங்க மரியாதை எல்லாம் பேசுகிற பொழுது உங்களுக்கு பூத்து ஏஜெண்டே இல்லை. உங்களுக்கு ஒரு தொகுதியில் என்ன ஒரு 4000 5000 3000 ஓட்டு இருக்குமா? இந்த மாதிரி 4 விழுக்காடு ஓட்டு தானே எடுத்தாரு. அப்படி பேசும்பொழுது இது இப்படி ஒரு பேசுறாரு, அதை வந்து கட்சி தலைமை எதுவுமே கண்டுக்கிறது இல்லை, காங்கிரஸ் இருக்குனால நமக்கு எதுவுமே ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் பேசுறாரு. அவர் மேல எந்த நடவடிக்கையுமே இல்லை, நாங்க பல தடவை சொல்றோம். சரி, அப்போ நாங்க உரிமையை தான் கேட்கிறோமே தவிர இந்த மாதிரி அவதூறா இப்ப திமுக ஒண்ணுமே இல்லை நாங்க ஒண்ணும் சொல்லல, நாங்க இருக்குது அவங்க பலம்னு சொல்றோம். 210 நாள் போட்டுட்டு போக வேண்டியதுதான், யாரும் மறக்க முடியாது. ஜோசப் ரவி தொண்டர் சொல்ற மாதிரி, ஜோசப் ரவிங்கிற தொண்டர் சொல்ற மாதிரி 210 நாள் போட்டுற வேண்டியதுதான். என்ன சார், ஒரு கட்சி கூட்டணியில் இருக்க கட்சி வந்து எனக்கு இதுல வந்து ஒரு பங்கு கொடுங்கன்னு கேட்கறது வந்து அவ்வளவு பெரிய தவறான்னு கேட்குறேன். அது கொடுக்குறவங்க விரும்பினா கொடுக்கலாம், அல்லது அவங்க டேர்ம்ஸுக்கு வாரீங்கன்னா வாங்கன்னு சொல்லலாம். அந்த டேர்ம்ஸை மீறி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வெளியேறலாம். வெளியேறி 210 நாளும் போட்டு காமராஜ் ஆட்சின்னு தனிச்சு நிற்கலாம்.
இப்போ நீங்கள் பேசுகிற பார்த்தா நீங்கள் இது காங்கிரஸ் வெளியே போகிறது தான் நல்லதுங்கிற போங்கங்கிற மாதிரி நீங்கள் நான் முடிவு பண்ண முடியாது. ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க விரும்பல. இல்லை சார், உங்களுடைய பார்வையை சொல்லுங்க. ஜோசப் ரவிங்கிற தொண்டர் தனிச்சு நிற்கணும்னு சொல்றாரு. விஜய் தான் பலன் நிரூபிக்காத விஜய் கூட போறதோட தனிச்சு நிற்கலான்னு ஒரு ஜோசப் ரவிங்கிற தொண்டர் சொல்றாரு. இப்போ நீங்கள் அது இருக்கட்டும், அது அவருடைய விருப்பமாக இருக்கலாம். இப்போ இந்த பக்கம் வர அப்போ இதற்கான ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தைரியமாக பேசுகிறாங்களோ? விஜய்ங்கிறது ஆப்ஷனாக நான் கருதல. ஏன்னா விஜய் அவங்க கருதுறாங்களோ? யார் கருதுறா? மாணிக் தாகூர் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய திமுக வெளியே வர நினைக்கக்கூடிய இதுவரை அப்படி கருதுன மாதிரி நான் கருதல. ஏன்னா தினமலர்கள் எழுதுறான், ஊடகங்கள் எழுதுறாங்க. நான் ஏன் கருதலைன்னு சொல்றேன்னா, ஜனநாயகம் படத்துக்கு சென்சார் சரியில்லைன்னு சொல்லும்போது தாவேகா விஜய் நடித்த ஜனநாயகம்னு கூட குறிப்பிடல. அடுத்தபடியா இல்லை சார், சொல்லாட்டாலும் அதானே சார் அர்த்தம். நீங்கள் ஜனநாயகம் சொல்லாட்டாலுமே அவர் விஜய்னு சொல்லனால ஒன்றும் இல்லை. அந்த குரல் வர்றதே ஒரு பெரிய விஷயம் தானே. விஜய்னு சொன்னா அது விஜய் ஆப்ஷன் நீங்க எடுக்கிறீங்கன்னு ஸ்டாலின் நினைக்கிறது கூட வாய்ப்பு உண்டு. அதனால சொல்றதுக்கும் சொல்லாததுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்குது. மேலும் விஜயும் ராகுல் கைதுக்கு முதல்ல எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டவர் இந்த நேஷனல் ஹெரால்டு மேட்டர்ல ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு ஒன்றுமே சொல்லலை. ஸ்டாலின் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. மக்களவை மேட்டர்லையும் விஜய் ஒன்றும் சொல்லலை, ஸ்டாலின் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போ ஸ்டாலின் இதுக்கு ஒன்றும் எம்பிக்கள் வரலன்னு வருத்தப்படக்கூடியவர், இதை பற்றி மூச்சே விடாத பலம் நிரூபிக்காத ஒருத்தர் எப்படி ஆப்ஷனாக எடுக்க முடியும்? அது ஆப்ஷனாக இதுவரை அவங்க யாருமே விஜய் எடுக்கலை. ஆப்ஷனாக விஜய்னு வரதெல்லாம் கட்டுக்கதைகள், ஸ்டாலினோட வெற்றியை பிடிக்காம பொறாமையில் எழுதக்கூடிய பத்திரிகைகளோட பொய் செய்திகள். நீங்களும் ஒரு தினமணி சார், நான் சொல்றேன், ஒரு ஒண்ணுமே இல்லாம நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, நீங்க எவிடன்ஸ் சொல்லுங்க. நான் எவிடன்ஸா பேசுறேன். நீங்க ஒரு எவிடன்ஸ் சொல்லுங்க. ராகுல் காந்தி விஜய்க்கு அவர் ட்வீட் போட்டுட்டாருன்னா சொல்லுங்க, நான் ஒரு ஆப்ஷனா எடுக்காருன்னு. அல்லது ராகுல் காந்தி விஜய ஸ்டாலின் தலைமையை கூட கொண்டு வர முயற்சி பண்ணாருன்னு ஏதோ ஒண்ணு கூட பேசலாம். பிரவீன் சக்கரவர்த்தி அது வேலிட் இல்லை. பிரவீன் சக்கரவர்த்தி சந்திக்கலையா, அதை பத்தி எதுவுமே வேல்யூ இல்லைங்கிற. நான் வேல்யூ கொடுக்கல. அது ஏன்னா ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி, ஒரு வேலுச்சாமி சார், ஒரு நான் என்னோட கருத்தை தானே சொல்ல முடியும். ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி, ஒரு வரும், ஒரு பிரச்சனை வரலையே. இவ்வளவு நாள் ஆகியும் இது சசிகாந்த் செந்தில் இவரை மாணித்தவரை அடிக்கலாம் செய்யறாரு. சசிகாந்த் செந்தில் தான் அதிக ஓட்டு எடுத்து ஜெயித்த எம்பி. ஆமா, அவர் மாணித்தவரை அடிக்கலாம் செய்யறாரு. வேற யாரும் டேக்கர்ஸ் இல்லையே. அவர் ஒன்றும் அடிக்கல. அவர் என்ன சொல்றாரு, நீங்க இது சொந்த பிரச்சனைகளை பார்க்க கூடாது, நாட்டோட ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கே ஒரு அச்சுறுத்தல் மாதிரி இருக்கு, இது ஒரு சித்தாந்த ரீதியான பிரச்சனை நம்ம அப்படின்னு அவருடைய கருத்து. அந்த கருத்து தான் 90 விழுக்காடு காங்கிரஸ்காரங்க இருக்காரு. அப்போ இவர் ஐசோலேட் ஆகி தான் மாணிக்தார் இருக்கிறாரு. தனிமைப்படுத்தப்பட்டனால சுடுகாடு பக்கம் போகக்கூடியவன் கத்திட்டு போற மாதிரி அச்சம் இல்லைன்னு கத்துறாரு. அவருக்கு இதுக்கு டேக்கர்ஸ் இல்லை. மாணிக்தார் கருத்துக்கு ராகுல் காந்தியே வந்தாலும் டேக்கர்ஸ் இருக்க மாட்டான். இல்லை, வேற என்ன நடக்குது ஒன்று பின்னால? வேற இது இவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கா? சோனியா காந்தி அல்லது கார்கே, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, தமிழ்நாடு அரசியலில் என்ன பண்ணுறதுங்கிறதுல அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கான்னு கேட்குறேன். அவங்களுக்கு நாளைக்கு ஸ்டாலின் கலத்தி விட்டுருவாரோங்கிற ஒரு அச்சம் இருக்கு. 19 ராகுல பிரைமினிஸ்டரா சொன்ன ஸ்டாலின் 24 சொல்லலை. யாரும் அதிகாரத்தில் இருக்கும்போது தங்களை முன்னிறுத்தி தான் களம் காணுவாங்க. அதனால இந்த சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி தங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை தேடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸ்டாலினை விட்டு போனால் 2014 பார்த்துருக்காங்க, 98 பார்த்துருக்காங்க. அது சுத்தம்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் 90 விழுக்காடு நிர்வாகிகளும் கட்சிக்காரங்களும் ஸ்டாலின் கூட நிற்கணும்னு விரும்புகிறாங்க. ஸோ இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இது விருப்பங்கிறது உங்களை பொறுத்தளவு 90% ஸ்டாலினை பொறுத்தளவில் ராகுலோட சேர்ந்து இருக்கணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. நான் யதார்த்தம் உடச்சி பேசுகிறேங்கிறனால இதில் கல்பிட்டு ராகுலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் 24 தன்னை முன்னிறுத்தி 39 சீட்டும் ஸ்டாலின் ஜெயித்ததை ராகுலால ஜீரணிக்க முடியலைங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு தோணுது. ஸோ எல்லாம் ஓகே. 2004 சோனியாவை தான் முன்னிறுத்தினார் கலைஞர். யாரும் சோனியாவை முன்னிறுத்தல. 19 ராகுல தான் முன்னிறுத்தினார், வேற யாரும் முன்னிறுத்தல. 24 அவுட்ரைட்டா தன்னையே முன்னிறுத்தி ஸ்டாலின் ஜெயித்தார். இது ராகுலால ஜீரணிக்க முடியலன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ எல்லாமே பிரச்சனை ஒரு மாதிரி செட்டில் ஆகுது அப்படிங்கிற பொறுத்தவரை அந்த பழைய நம்பர் கிடைக்குமா, இல்லை இவங்க கூடுதல் கேட்டால் அது என்ன? அது மன வலிமையை பொறுத்து இருக்கு. ஸ்டாலின் மன வலிமையோட இருந்தால் சீட்டில் பேரத்தில் ஸ்டாலின் ஜெயிப்பார். ராகுல் மன வலிமை, காங்கிரஸ்காரங்க மன வலிமை இருந்தால் இல்லை. அதை கேட்குறேன். அவர் ஏதாவது இந்த பிரச்சனைகளை மனதில் வைத்து ஏதாவது கொஞ்சம் இவ்வளோதாங்க கொடுப்போம், நீங்கள் முடிஞ்ச பார்த்துக்கோ அந்த மாதிரி. ஸ்டாலினே காங்கிரஸ் வேணும்னு நினைக்கிறாரு. ஸ்டாலினை தள்ளி விட்டுட்டு சான்ஸ் எடுக்காண்டா, காங்கிரஸை தள்ளி விட்டுட்டு சான்ஸ் எடுக்காண்டான்னு நினைக்கிறார். அப்படிங்கும்போது நம்பர்ஸ் குறையதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறீங்க.
அது அதாவது பழைய நம்பர் அப்படியே கண்டினியூ வாய்ப்பு இருக்கு. நீங்க ரொம்ப பெருசா 30-40 குறைக்க மாட்டார். அந்த மாதிரி கேட்டா வாய்ப்பு இல்ல. ஸ்டேட்டஸ்கோ போறதுன்னா ஓட்டு வராதுன்னு தான் கழிஞ்ச தடவை 6-6ன்னு சொல்ல இடத்துல 10 கொடுத்தாரு. ஸோ ஸ்டேட்டஸ்கோ போச்சுன்னா ஓட்டு வராதுன்னு தெரியும். ஸ்டேட்டஸ்கோவுக்கும் குறைஞ்சுன்னா அந்த ஓட்டு சரியா வராது. ஓட்டு சரியா வரணும்னா ஸ்டேட்டஸ்கோ குறைக்கணும். குட்டி கொடுக்கறதும் அது கொடுக்காம இருக்கிறதும் ஸ்டாலினோட முடிவு. எவ்வளவு அதிக இடங்களை கொடுக்கறதா என்னங்கிறத. ஸோ இன்னொரு பக்கம் ஒரு பார்வை, காங்கிரஸ் வெற்றியில தங்களுக்கு அதிக பங்கு இருக்குங்கிறது அவங்களுடைய கிளைமா இருக்கு சார். அவங்க சொல்ற இன்னொன்று பேசக்கூடிய ஒன்றா இருக்கிறது. இவ்வளவு பிரச்சனை பண்றதுனால காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி அலையன்ஸ் மறுபடியும் எல்லாமே செட் ஆகி வரும்போது கூட காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல திமுக வேலை பார்க்க மாட்டாங்க. காங்கிரஸை தோற்கடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் திமுக செய்வாங்க. அதெல்லாம் தோற்கடிக்க மாட்டாங்க. ஸ்டாலின் முதல்வராக இல்லை கடமைறனால காங்கிரஸை தோற்கடிக்க முயற்சி பண்ண மாட்டாங்க. இல்லை இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க எங்களை அதுக்காக எதிரணியிலாங்க ஜெயிக்கும். எப்படிங்க அது செய்வாங்க? பட் ஒரு கூட இருந்தே டிஸ்டர்ப் பண்ற ஆளு நம்மளை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம்ல. இதெல்லாம் சும்மா பேசிட்டு ஸ்டாலின் முதல்வராதுக்கு தானங்க அந்த இடத்துல ஓட்டு போடுறான். நல்ல அவன் போட்டுருவான். பட்டு வரிஞ்சு கட்டிட்டு உழைக்க மாட்டான். அதான் கேட்குறேன். வரைஞ்சு கட்டி உழைக்கலனாலே அது கொஞ்சம் ஏதாவது முன்ன பின்ன ஆகிற வாய்ப்பு இருக்குல்ல. அது உழைக்க மாட்டான், அது தெரிஞ்சாதான். பட் ஓட்டு போட்டுருவான் ஸ்டாலின் முதல்வருங்கிறதுக்காக. ஸ்டாலின் உடனே மறப்போம், மன்னிப்போம், அண்ணாவின் வழியில் உழைப்போம், நம்ம தொகுதியோட டபுள் மடங்கு உடைங்கன்னா அவர் அறிக்கை விடுவார். இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் ஒருவேளை காங்கிரஸாக வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டா, நாங்கள் காங்கிரஸ் ஒன்றா போகாது. அது காங்கிரஸ் அந்த இடத்துல 90 விழுக்காடு காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும். 10 விழுக்காடு காங்கிரஸ் தான் வெளியேறும். சார் அப்படி ஒரு சூழல் ஏற்படுது. 10 விழுக்காடு தான் நான் நினைக்கிறேன் சார். 10 விழுக்காடு காங்கிரஸுக்கும் விஜய் கிட்ட டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கிடைக்கும். நாங்கள் கேட்குற 50-50 அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிட்டோமே. அந்த மாதிரி ஒரு வேளை நடந்துச்சுன்னா டிவிக்கே வருகின்ற பொழுது அவங்களுக்கு என்ன ஒரு டிவிகே டேர்ம்ஸ் படி தான் காங்கிரஸ் போனோம். நீங்க திமுக ஆப்ஷனை காட்டி டிவிகே விரும்பினா 117 இப்பவுமே கையெழுத்து போட்டுக்கிட்டு திமுக கிட்ட பேசிக்கிட்டு அங்க போனாதான் டிவிகே 117 2.5 வருஷம் விஜய்க்கு 2.5 வருஷம் செல்வ பிறந்தகைக்குன்னு ஒரு தீர்வு வரும். திமுக தெருவில் தூக்கி போட்ட முறை போனா டிவிகே சீட்டு கொடுக்க மாட்டான். விஜய் டிக்கெட் லீவ் ஆஃபர் தான் கொடுப்பான். நீ ஒண்ணுமே நீங்க சொல்ற லெட்டர் பேடு கட்சின்னு சொல்றீங்க, அவங்க கூட கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அவ்வளவு விட மோசமாக இருக்காங்க காங்கிரஸ். நீங்க டிவிக்கு சார் உங்களுக்கு டிமாண்ட் வேணும். நீ ஒண்ணுமே இல்லைங்கிறீங்க விஜய்க்கு. நீங்க டிமாண்ட் வேணும்னா நான் காங்கிரஸ்ல போயிருவேன், திமுக போயிருவேன், எனக்கு 117 கொடுன்னு பேரம் பேசி தான் டிமாண்ட் வாங்க முடியும். அதுதான் பிரேமலதா பண்றாங்க, ராமதாஸ் பண்ணாரு, மூப்பனார் பண்ணாரு. நீ தெருவில் வந்துட்டேன்னா நீ தனிச்சு நின்ற மாட்டேன்னு தான் நினைப்பேன். அதான் ஜோசப் ரவி நீ ஆளே இல்லை, நீங்க எங்கிட்ட வந்துதான் ஆகணும். அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. விஜயும் அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாப்புல. தெருவில் வந்துட்டாப்புலன்னா ஒருவேளை விஜய்கிட்ட கேண்டிடேட் இல்லைன்னு வைங்க, கமல்ஹாசன் சரத்குமார் கொடுத்த மாதிரி கொடுக்கலாம். அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்பர் மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு ஒன்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நன்றி தரங்க.